வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிரசன்ட் பொட்டிக்ஸ். இன்னைக்கு நம்ம வெட்டிங்க்கு கொடுக்குற மாதிரியான ஒரு வெட்டிங் கிஃப்ட் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு க்ரூமும் தென் ப்ரைடும் நின்றுட்டுருக்க மாதிரி, தென் அவங்களுடைய வெட்டிங் டேட்டை பிரிண்ட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கிஃப்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி போடுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிரசன்ட் பொட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம வெட்டிங் கிஃப்ட் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு ரீச் ஆகும். தென் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் கிரசன்ட் பொட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியா காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எண்ட் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி போடணும் அப்படிங்கிற பேட்டர்ன் தெரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. தென் உங்களுக்கு தேவையான டிப்ஸும் ட்ரிக்ஸும் உங்களுக்கான ஸ்கிப்பிங் போர்ஷனில் மிஸ் ஆகிடலாம். ஸோ அதனால் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க்கோடைய வுட் ஃப்ரேம் தான் நான் வச்சிட்ருக்கேன். கையில் வச்சிட்ருக்கிறது நான் வச்சிட்ருக்கிறது வந்து 12 இன்ச் ஃப்ரேம் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் தேவையான கிளாத்தை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி நான் ஒயிட் கலர் கிளாத் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ப்ரைடையும் க்ரூமையும் வந்து நான் வரைஞ்சிட்டு ப்ரைடோடைய அவங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கான பேட்டர்னை வந்து ஜஸ்ட்டு பிங்க் கலரில் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். தென் அதே மாதிரி ஹேரையுமே நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். தென் ஃப்ளார்ஸ் நான் இப்போ போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். நான் வந்து டிஃப்ரெண்ட் கலர் ஃப்ளார்ஸை ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃப்ளார்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு ரவுண்டாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அந்த ரவுண்டுக்கு மிட் பாயிண்டில் பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 5 டாட்ஸ் வச்சு அந்த 5 டாட்ஸையும் மிட் பாயிண்டில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறமா ஸ்டாரோடைய ஏதாச்சும் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைனு விட்டு ஒரு லைன் விட்டுட்டு ஒரு லைன் அந்த மாதிரி இப்போ நான் போடுறேன் பாருங்கள். அது மாதிரி உள்ளே நுழைச்சி வெளியே எடுக்கணும். இந்த மாதிரி சிங்கிள் லைன் விட்டு சிங்கிள் லைன் எடுத்துகிட்டே வரும்போது ரொம்ப டைட்டாக இழுத்து பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு லூஸ் இருக்கணும். ரொம்பவுமே லூஸாகவும் விட்டுறக்கூடாது. நீங்கள் விடும்போது இப்போ நான் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஓரளவுக்கு டைட்டும் இல்லாமல் லூஸும் இல்லாமல் ஒரு மீடியமான ஒரு கன்செப்ஷனில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு ஃப்ளார் வந்துனே இருக்கும். உங்களுக்கு போடும்போதே தெரியும் நம்ம போடுறது கரெக்டாக தப்பாங்கிறது. ஏன்னா ஃப்ளாரு நீங்கள் ஒரு லைன் போடும்போது ஃப்ளாரோடைய டிசைன் கரெக்டாக நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ எங்கேயாச்சும் மிஸ் பண்ணாலுமே உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணும்போது நான் சொல்கிறது என்னன்றது உங்களுக்கு புரிய வரும். தென் இப்போ நான் ஃப்ளாரை போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடிச்சதுக்கப்புறமா இப்போ நான் வெளியே எடுத்துகிட்டு போயிட்டேன். எந்த இடத்துல முடிக்கிறோமோ அந்த இடத்துலையே நம்ம குத்தி பின்னாடி எடுத்துகிட்டு போய் நாட் போடுற வேண்டியதான். இது வந்து பெரிய ஃப்ளார் இப்போ சொன்னது நான். இப்போ குட்டி ஃப்ளார் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்ல அதே மாதிரி தான் குட்டி ரவுண்டு போட்டுட்டு சென்டர் மிட் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு 3 இடத்துல டாட் வச்சுக்கணும். டாட் வச்சு குட்டி ஸ்டார் மாதிரி ஜாயின் பண்ணி சேம் அதே தான். ஃபஸ்ட்டு சொன்னோம்ல, ஃபஸ்ட்டு 5 லைன் இருந்துச்சு. இப்போ 3 லைனில் ஒன்று விட்டு ஒன்று அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு வரும் ஃப்ளாரு. நீங்கள் ஒரு ஃப்ளார் போட்டிங்கனாங்களே உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும் ஐடியா எப்படிங்கிறது. இப்போ நான் போட்டுட்ருக்கிறது வந்து லீஃப் தான் போடுறேன். பாருங்கள் எப்படி லீஃப் போடுறேன் அப்படிங்கிறது. ஒரே டைரக்ஷனில் கொண்டு வராமல் ஃபஸ்ட்டு லீஃபை வரைஞ்சிட்டு ஆப்போசிட்டாக அதோடய மிட் லைனும் வரைஞ்சிட்டேன். இந்த சைட்லேருந்து கொண்டு வந்து மிட் லைன், திருப்பி ஆப்போசிட் சைட்லேருந்து கொண்டு வந்து மிட் லைனில். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் கொண்டு வந்து லீஃபை நான் வரைஞ்சிட்ருக்கேன். பாருங்கள் எப்படி வரைகிறேன் அப்படிங்கிறத, த்ரெட்டில் எந்த அளவுக்கு அழகாக வரைஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்படியும் நீங்கள் லீஃப் போட்டுக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறத பாருங்கள்.
எனக்கு நான் வந்து ஆல்ரெடி ஃப்ளார் வந்து டார்க் க்ரீனில் கொடுத்தேன். ஸோ கொஞ்சம் யூனிக்காக தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து லைட் க்ரீனில் நான் இலை கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் டார்க் க்ரீனில் ஃப்ளார் கொடுக்கல அப்படின்னா, நீங்கள் டார்க் க்ரீனில் கூட இலைய வரைஞ்சிக்கலாம். உங்களோட விஷ் தான் அது. நம்ம இப்படி தான் பண்ணணும், இந்த கலர் தான் கொடுக்கணுன்றதுலாம் எந்த விஷயம் இல்லை. ஃப்ளாருக்குமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கொடுத்துக்கலாம். எல்லோ கலரில் கூட நீங்கள் ஃப்ளார் கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட விஷ் தான். உங்களுடைய கஸ்டமர் என்ன கலர் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். ஒரு 2 ஃப்ளாருக்கும் நடுவில் 2 லீஃப், 2 ஃப்ளாருக்கு நடுவில் 2 லீஃப் அந்த மாதிரி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா டபுள் லைன் கொடுத்துக்கலாம் த்ரெட்டில். இல்லை அப்படின்னா சிங்கிள் லைன் த்ரெட்டு கூட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு திக்காக வேணும் தின்னாக வேணுங்கிறதுமே உங்களோட விஷ் தான். கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி. இன்கேஸ் கஸ்டமர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எது அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்து திக்காக கொடுக்கல, தின்னாக தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப திக்காக இருந்தாலுமே நல்லா இருக்காது. ஃப்ளார் திக்காக இருக்கட்டும், இலை வந்து தின்னாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கான்செப்டில் கொடுத்துட்ருக்கேன். இதை பாருங்கள். இப்படி கொடுத்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இலையுமே நீங்கள் எல்லாமே ஒரே சைஸில் இருக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு ஃப்ளார் பெருசாக இருக்கிற இடத்துல பெருசாக வேணும்னா இலை பெருசாக போட்டுக்கோங்க. தென் சின்ன ஃப்ளார் பக்கத்தில் ரொம்ப பெருசாக போட்டாலுமே நல்லா இருக்காது. ஸோ அதனால் அந்த இடத்துல நீங்கள் சின்னதாக ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். எனக்கு ஒரே மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஏன்னா இலையே வந்து ஃப்ளாரை மறைச்சிட்ட மாதிரி இருக்கும். தென் ரொம்ப இலை அட்ராக்டிவாக ஆயிரும். ஃப்ளார் வந்து ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கான்ஷியஸாக ட்ரை பண்ணுங்கள். எது கொடுத்தா அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்படி தான் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் கொண்டு வரணும். நான் இந்த மாதிரி தான் எப்பயுமே லீஃபை போடுவேன். உங்களுக்கு வேறு என்ன பேட்டர்ன் தெரிஞ்சாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ கிட்ட தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பார்க்குறச்ச. தெளிவாக நான் எப்படி கொண்டு வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறத கிட்ட காமிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தென் ரொம்ப கிட்டவுமே ஒரு இலைக்கு நாங்கள் இந்த இடத்துல எடுக்கிறோம். தென் அது பக்கத்துலேயே ரொம்ப ஒட்டியும் எடுக்க வேணாம். அப்படி இருந்தாலுமே ரொம்ப கொசன்னு இருக்கும். இலை மாதிரியே இருக்காமல் போயிடும். அதுக்குமே கொஞ்சம் கேப் வேணும். ஆப்போசிட்டாக எடுத்தோன்னா கூட கொஞ்சம் கேப் கொடுத்து தான் நீங்கள் எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் அது இலை மாதிரி இருக்கும். நீங்கள் ரொம்ப கிட்ட எடுத்துருந்தோன்னா ஏன்னா பேட்டர்ன்னு கூட தெரியாமல் போயிடும் சில டைமில். ஸோ அதுவுமே கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் இதை போடணும். ஸோ பார்த்துக்கோங்க அதையும் கொஞ்சம். இப்போ நான் இன்றைக்கி ஃப்ளார் வந்து பிங்க் கலரு, க்ரீன் கலரு, ரெட் கலர் கொடுத்துருக்கேன். ரெட் கலர் வந்து குட்டி ஃப்ளாரு, பிங்க் இருக்கிறதுலே பெருசு, க்ரீன் வந்து ஓரளவுக்கு மீடியமான சைஸு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிங்க்கு, தென் க்ரீனு, தென் ரெட்டு நான் அப்படி தான் கொடுத்துருக்கேன். ரெண்டு பக்கத்தில் ஒரு க்ரீன் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நடுவில் 2 க்ரீனுக்கும் நடுவில் கேப் இருக்குது. அந்த இடத்துல சின்ன மொட்டு, இப்போ தான் மொட்டு முளைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சின்ன ஃப்ளாரு இங்கே பாருங்கள். நான் எப்படி ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி போட்டிருக்கேன். என்ன சொல்ல, இப்படி போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல கேப் தெரியாது. கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். மொட்டுகள்லாம் முளைச்சிருக்க மாதிரியும் ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அதனால் சின்ன மொட்டுனா எந்த இடத்துலலாம் கேப் இருக்கோ அந்த இடத்துலலாம் மொட்டுக்கு நாங்கள் வரைஞ்சிக்கிறேன். மொட்டுமே உங்களோட விஷ். ஏன்னா மொட்டு வந்து ஃப்ளார் கலர்லேயே இருக்காது, சின்னதாக இருக்கும் போது. ஸோ அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ ப்ரைடோடைய தலையில் நாங்கள் ஃப்ளார் வைப்போம்ல நம்ம. ஸோ அதே மாதிரி ஃப்ளார் இதுக்கும் ப்ரைடுக்குமே நம்ம கொடுக்குறோம். கொண்டை போட்டு ஃப்ளார் வைக்கிறோம்ல அந்த மாதிரி. ஃப்ளார் வந்து மல்லிகைப்பூ மாதிரி ஒரு லுக் கொடுக்கட்டுன்றதுக்காக நந்தியாவட்டம் இருக்கும்ல தலையில் வைப்போம்ல. ஸோ அந்த பேட்டர்ன் மாதிரி கொடுக்கலான்ற ஐடியாவில் நான் வந்து ஒயிட் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இது என்னோடய வெட்டிங் கிஃப்டோடைய ஃபைனல் அவுட்லுக். க்ரூமுக்கு ப்ரைடுக்கும் கிளாத் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி தென் நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு நம்ம இன்னும் டேட்டை ரைட் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். க்ரூமையும் தென் ப்ரைடுக்குமே ட்ரெஸ் பேட்டர்ன்லேருந்து எல்லாமே போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.